அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR AIS Academy. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் நம்பர் 26ல் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த 25 கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் வந்து டிக்ரீசஸ்னு இருக்கும். சரிங்களா? இங்கே உயர்கின்றதுனே தமிழ்லேயே வந்திருக்கும். சரிங்களா? இங்கே குறைகின்றதுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 1,26,800 1,26,800. சரிங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் இயரில் 15% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரில் 15% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ 10%னா 12,680. சரிங்களா? ஸோ 10%னா 12,680. சரிங்களா? இப்போ 5%னா இதில் பாதி 6,340. சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணோம்னா ஸோ 19,020. அப்போது 1,26,800ல் 15%ங்கிறது எவ்வளோனா 19,020. சரிங்களா? ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் இயரில் ஆட் ஆகுது. ஸோ அப்போ 1,45,820 கிடைக்குதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா செகண்ட் இயரில் 20% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 10% எவ்வளோ வரும் அப்படின்னா 14582. சரிங்களா? இது வந்து 10%. நமக்கு 20% தேவைன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? 29,164. சரிங்களா? ஸோ இதை வந்து இதில் வந்து மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஏன்னா டிக்ரீஸ் ஆகுதுல -20%. அப்போ டிக்ரீஸ் இதை மைனஸ் பண்ணோம்னா 6 5 6 6 1 1. சரிங்களா? 1,16,656. 116656 ஆப்ஷன் சி. சரிங்களா? அதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 177ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு ஆண்டும் 4% கூடிக்கொண்டே செல்கிறது. இப்பொழுது அதன் மக்கள் தொகை 32,442. 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? சரிங்களா? ஸோ 2 இயர்ஸுக்கு முன்னாடின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ முன்னாடின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து என்ன இருக்கும் 32,448 இன்ட்டு ஸோ எப்பவுமே பிஃபோரில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்டை கொடுத்துட்டு பிஃபோர் கேட்டாங்கன்னா இங்கே என்ன 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களா? அப்போது அந்த 4 100 கூட ஆட் பண்ணி அதை டிவைட் எழுதுறீங்க. 104 நியூமரேட்டரில் 100. 2 இயர்ஸுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 ஆண்டுகளுக்குன்னு. அப்போ இன்னொரு டைம் 100/104. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சப்போஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த 104 மேலே போய்டும் 100 கீழே வந்துடும். சரிங்களா? இதை ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப் போட்டோம்னா இப்படி தான் வரும். அது ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் நம்ம இப்படியே போயிடலாம். இப்போ 32,448 டிவைடட் பை 104. அதுக்கப்புறம் இன்னொரு 104ல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30,000 ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள். இல்லை நான் கால்குலேட்டரில் போட்டு காட்டுறேன். 32,448. ஸோ 32,448 டிவைடட் பை 104. சரிங்களா? அடுத்தது மறுபடியும் டிவைடட் பை ஒரு 104 இன்ட்டு 200. சரிங்களா? 30,000 கிடைக்குதா? அதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 178. சரிங்களா? ரமேஷ் ஸ்பெண்ட் 20% ஆஃப் ஹிஸ் பாக்கெட் மணி ஆன் பையிங் கிளாத்ஸ். சரிங்களா? ஆஃப்டர் ஸ்பெண்டிங் இப்போது நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, 100 ரூபாயில் 20 ரூபா செலவு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் 80 ரூபா இருக்கும். அந்த ரிமைண்டரில் இருக்கக்கூடிய 80 ரூபாயில் 25% செலவு பண்ணிடுறீங்க. அப்போ 80 ரூபாயில் 25% எவ்வளோன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? அதே 100 ரூபாயில் திரும்பவும் 25% பார்க்கக்கூடாது. அந்த 80 ரூபாயில் 25% எவ்வளோனா 20 ரூபா. சரிங்களா? அது போக அப்போ 80ல் 20 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 60 இருக்குமா? அந்த 60% தான் இந்த 480 ரூபா. சரிங்களா? ஸோ இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 100% இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா 20% வந்து குறையுது. அவர் துணிகள் வாங்குறாரு. 20% மைனஸ் பண்ணால் 80% இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 80%ல் ஒரு 25% வந்து என்ன பண்ணுறாருன்னா ஷூஸ் வாங்குறாரு. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து ஒரு 25%
அப்போ 80%ல் 25% எவ்வளோ வரும்னா 4ல் ஒரு பங்கு. அப்போ 80ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளோனா 20%. அந்த 20% மைனஸ் பண்ணணும்னா 60% கிடைக்குமா? இந்த 60% தான் இந்த 480 ருபீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எப்பயுமே ஒரு வேல்யூவை அந்த சேம் பர்சன்டேஜில் தான் டிவைட் பண்ணணும். 480ங்கிறது இங்கே 60%க்கு ஈக்குவல். அப்போ 480 டிவைடட் பை 60 போடணும். அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவரிடம் இருந்த மொத்த தொகைனா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 480 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. சரிங்களா? 0 0 கேன்சல் ஆகிடுமா? 6 8 டைம்ஸ். சரிங்களா? அப்போ 8 இன்ட்டு 100 800. சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா 800. ஓகேங்களா? இப்போது இது வந்து தப்பான ஆன்சர். இப்போ ஒரு டைம் வந்து நம்ம கொஸ்டினில் வச்சு நம்ம போட்டு பார்ப்போமே. இப்போ 800 ரூபா அவர்கிட்ட இருக்கிறது அப்படின்னா 20% என்ன பண்ணிடுறாரு, துணிகள் வாங்குறாரு. சரிங்களா? ஸோ மைனஸ் 20%. இப்போ 800 ரூபாயில் 20% எவ்வளோனா 10%னா 80 ரூபா. அப்போ 20%னா 160 ரூபா. ஓகேங்களா? ஸோ 0 4 6 640 வந்துருச்சா? அடுத்தது ஆஃப்டர் அந்த 640க்கு அப்புறம் இப்போ 800 ரூபாயில் 160 ரூபா போனதுக்கப்புறம் ரிமைனிங் 640 ரூபா இருக்கா? இதில் 25% என்ன பண்ணுறாருன்னா ஷூ வாங்கிடுறாரு. ஸோ மைனஸ் 25%. ஓகேங்களா? இப்போது 640ல் 25% எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ 640ல் பாதி வந்து 50%. எவ்வளோனா 320. சரிங்களா? அதில் பாதி 160. சரிங்களா? மறுபடியும் ஒரு 160 மைனஸ் பண்ணணும். 0 8 4 480 வந்துருச்சிங்களா? இதே வேல்யூ. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன 800 தான். சரிங்களா? 600ங்கிறது ராங் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 50%. வாட் பர்சன் வுட் பி பிரெத் ஹேவ் டு பி டிக்ரீஸ்ட் டு மெயின்டைன் தி சேம் ஏரியா? சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரெக்டாங்கிளில் அதோட லென்த் அண்ட் பிரெத் இன்க்ரீஸ் பண்ணுற பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy பை 100 ஃபார்மில் யூஸ் பண்ணி போடணும்னு சொல்லியிருப்பேன். இங்கே எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஒய்யோட வேல்யூ கொடுக்கல. அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதனால் ஏரியாவில் எந்த சேஞ்சும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy பை 100 ஈக்குவல் டு 0ன்னு வரணும். 0 வந்தால் தான் நோ சேஞ்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy பை 100 ஈக்குவல் டு 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா இன்க்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது ப்ளஸ் 50. அப்போது 50 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 50y பை 100 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த 50 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 50 மாறிடும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே 1/2ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் ப்ளஸ் 1/2 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 50. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2y ப்ளஸ் ஒரு 1y, அப்போ 3yன்னு வருமா? 3y பை 2 ஈக்குவல் டு 50. தென் y மைனஸ் 50 y ஈக்குவல் டு மைனஸ் 50 இன்ட்டு 2/3. சரிங்களா? அப்போ மைனஸ் 100 டிவைடட் பை 3ன்னு கிடைக்குமா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 33.33%. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க குறைக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆன்சரில் இவங்க மைனஸை கொடுக்கல. அப்போ டிக்ரீஸ் தான், டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ். ஆன்சர் மைனஸில் கிடச்சிருக்கா? அப்போ இது என்ன ஆயிருக்கணும்னா அந்த பிரெத் வந்து 33.33% குறைச்சிருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 180. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15% வராது, 20% வரும் இது ரெண்டுலேயும். சரிங்களா? ஸோ அது மட்டும் ஒரு சின்ன சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கு, சாரி. இப்போ 15,000 ரூபா அமௌண்ட் இருக்குது. சரிங்களா? சாரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாஷிங் மிஷினோட ரேட்டை ஏதோ சம்திங் சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லலை, அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அடுத்து ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தான் 15,000 ரூபாய்க்கு அதை சேல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அதனுடைய குறித்த விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல் ஸ்டார்டிங்கில் 100%ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ மைனஸ் 20%. அப்படின்னா 20% மைனஸ் பண்ணால் 80%. அடுத்தது வந்து ஒரு 25%. 80ல் 25% எவ்வளோனா 20. ஸோ 20% மைனஸ் பண்ணால் 60%. சரிங்களா? ஸோ அப்போ வந்து 15,000ங்கிறது 60%க்கு ஈக்குவல். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் 100% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 15,000 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து 6ஐயும்
15,000 3ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 5 ஒரு 2 0 500 சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த 2வையும் 500 கேன்சல் பண்ணால் 215 வரும். அப்போ 250 × 100ஓட வேல்யூ 25,000. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷனில் இருந்தும் சூஸ் பண்ணி போடலாம் ஓகேங்களா. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேனே, ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட்டா, அப்போ 20,000ல் 20% குறைச்சோம்னா எவ்வளோ வரும் சரிங்களா. 10%னா 2,000, அப்போ 20%னா 4,000 16,000 வரும் சரிங்களா. அடுத்தது ஒரு 25% குறைக்கணும். 16,000ல் 25%ங்கிறது ஸோ 16,000ல் பாதி 8, 8ல் பாதி 4 சரிங்களா. மறுபடியும் ஒரு 4,000 குறைக்கணும். ஸோ குறைச்சோம்னா நமக்கு 12,000 கிடைக்குது சரிங்களா. நமக்கு எவ்வளோ கிடைக்கணும் ஆக்சுவலாக 15,000 கிடைக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வருதோ அதான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடணும். அடுத்தது 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம். ஒரு வேல்யூவில் இன்னொரு வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க அப்படின்னா எந்த வேல்யூலேருந்து கேட்குறாங்களோ அது டினாமினேட்டரில் எழுதணும் சரிங்களா. ஸோ அப்போது 11 1/3 இதில் 8 1/2 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ 8 1/2 × 100 ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே இருக்கிற நம்பர்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 17/2 ஹோல் டிவைடட் பை 34/3 × 100 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 34/3 டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் தலைகளாக எழுதணுமா. இப்போ 17/2 × 3/34 × 100 17 34 அடிச்சோம்னா 2, இந்த 2வையும் 100 அடிச்சோம்னா 50, இந்த 2வையும் 50 அடிச்சோம்னா 25. அப்போ 3 × 25 எவ்வளோனா 75% சரிங்களா. ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 182 சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமமெனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன சரிங்களா. ஒரு பேனாவோட ரேட்டு காஸ்ட் ப்ரைஸ் 1 ரூபான்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்போது 21 பேனாவை 1 ரூபான்னு வாங்கியிருந்தால் 21 ரூபா சரிங்களா. அடுத்தது இந்த 20 பேனாவை நீங்கள் செல் பண்ணும் போது எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்கன்னு தெரியல, இந்த 21 ரூபாய் கிடச்சிருது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 21/20. இது வந்து என்னென்னா ஒரு பேனாவோட செல்லிங் ப்ரைஸ், இது வந்து ஒரு பேனாவோட காஸ்ட் ப்ரைஸ். 1 ரூபாய்க்கு வாங்குறீங்க, விற்கும் போது 21/20 ரூபாய்க்கு விற்கிறீங்க சரிங்களா. அப்போது லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கேட்டுருங்களா, கண்டிப்பாக இது ப்ராஃபிட் தான். ஏன்னா நீங்கள் 21 பேனாவை வாங்கின ரேட்டுக்கு 20 பேனாவை நீங்கள் செல் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிருது. அப்போ ஒரு பேனா லாபமா. ஸோ அப்போது இது கண்டிப்பாக ப்ராஃபிட்னு தெரிஞ்சிச்சு. ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 சரிங்களா. செல்லிங் ப்ரைஸ் என்னென்னா 21/20 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 1 இன்ட்டு டிவைடட் பை 1 இன்ட்டு 100. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 20ன்னு வருமா. அப்போ 1/20. ஸோ 1/20 இன்ட்டு 100 மட்டும் இருக்கும், அடித்தோம்னா 5. அப்போ ஆன்சர் என்னென்னா 5%. அதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கடுத்து வர கொஸ்டின்லாம் சிம்பிளான கொஸ்டின். ஸோ சரத் என்பவர் 1350க்கு 9 கிரிக்கெட் மட்டைகளை வாங்குகிறார் எனில் அதே விலையில் மனோஜ் என்பவர் 13 கிரிக்கெட் மட்டைகளை என்ன விலைக்கு வாங்குவார் சரிங்களா. ஸோ அப்போது 1350 டிவைடட் பை 9 சரிங்களா இன்ட்டு 13. ஏன்னா 13 கிரிக்கெட் பேட்டோட ரேட் என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 9 350 அடித்தோம்னா 150 சரிங்களா. அடுத்து 150 இன்ட்டு 13 பண்ணிங்கன்னா 1950 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 184. ஒரு புத்தகத்தை ஒருவர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிப்பார். இஃப் எ பர்சன் ரீட்ஸ் 20 pages ஃப்ரம் எ புக் இன் 2 hours. ஸோ 2 மணி நேரத்தில் 20 pages படித்தா 1 மணி நேரத்தில் 10 pages படிப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போது 8 hours அவர் எவ்வளவு பேஜஸை படிப்பார் அதே ஸ்பீடில் படித்தா அப்படின்னா 1 hour-க்கு 10 pages-னா 8 hours-க்கு 80 pages. ஸோ சிம்பிளான கொஸ்டின் அதெல்லாம். ஓகே, ஒரு அறையின் மாத வாடகை 9200 எனில் அந்த அறைக்கு ஆண்டு வாடகை எவ்வளவு சரிங்களா. ஸோ 2 மாத வாடகை, 1 மாதம் இல்லை 2 மாதம். அப்போ 1 மாதத்துக்கு எவ்வளவு 9200 டிவைடட் பை 2 இன்ட்டு 12 சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 × 12 அடிச்சோம்னா 6-ஆ, அப்போ 9200 இன்ட்டு 6 பண்ணோம்னா 55,200ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
அடுத்து 15 நாற்காலியின் விலை 7500 எனில் 12000 ரூபாய்க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்கலாம்? சரிங்களா? ஸோ அப்போ 7500 டிவைடட் பை 15. சரிங்களா? ஸோ இதை அடித்தோம்னா 500. ஒரு சேரோட விலை வந்து 500 ருபீஸ். அப்போ 12000 ரூபாய்க்கு 24 சேர்ஸ் வாங்கலாம். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 கிலோ அரிசியோட விலை 400 ரூபாய் எனில் 3 கிலோ அரிசியின் விலை. அப்போ 1 கிலோ அரிசியோட ரேட்டு 40 ரூபா. அப்போ 3 கிலோ 120 ரூபா. அவ்வளோதான். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் போயிடலாம். சரி, 156 கிலோமீட்டர் செல்ல ஒரு காருக்கு 12 லிட்டர் எரிபொருள் தேவைப்படுகிறது எனில் 1300 கிலோமீட்டர் செல்ல எத்தனை லிட்டர் எரிபொருள் தேவை? சரிங்களா? ஸோ அப்போது 1 லிட்டரில் எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். 156 டிவைடட் பை 12. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 113. அப்போது 13 லிட்டர்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ 1300 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும்? 1300 டிவைடட் பை 13 பண்ணோம்னா 100 கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 189. ஸோ ஒரு நபர் வங்கியில் எளிய வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு 500 மற்றும் 3 ஆண்டுகளுக்கு 600 டெபாசிட் செய்தார். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 190 வட்டியாக பெற்றார் எனில் ஆண்டுக்கு தனி வட்டி விகிதம் எவ்வளவு? சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போடலாம், இல்லை டைரெக்டாக போடுறதுனால போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இவர் 2 பிரின்சிபல் வச்சுருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் 1. பிரின்சிபல் ஃபஸ்ட் ஒன் எவ்வளோ? ஸோ 4 இயர்ஸ்க்கு 500 ருபீஸ். ஸோ பிரின்சிபல் 1 500, 4 இயர்ஸுக்கு இன்ட்டு ஆர் தெரியாது டிவைடட் பை 100 ப்ளஸ் அடுத்தது ரெண்டாவது பிரின்சிபல் எவ்வளோனா 600 ரூபா. சரிங்களா? 600 இன்ட்டு 3 இயர்ஸ் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஸோ டோட்டலாக அவளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குன்னா 190 ரூபா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? ஸோ 20 ஆர் ப்ளஸ் 18 ஆர் ஈக்குவல் டு 190. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 38 ஆர் ஈக்குவல் டு 190. அப்போ ஆர் ஈக்குவல் டு 190 டிவைடட் பை 38. சரிங்களா? ஸோ 190யை 38ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 5% சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 190. ஒரு வருடத்திற்கான அசல் மற்றும் எளிய வட்டி விகிதம் வந்து 25:1. சரிங்களா? இது வந்து பிரின்சிபல், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பிரின்சிபல் 25 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி கிடைக்குது. அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அதுதான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ 25 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 100 வரும்? 4. அப்போ 100 = 1 × 4 4. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 4%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 191. ஸோ 2 ஆண்டுகள் 4 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 15% வீதம் 8000 மீதான கூட்டு வட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 8000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15%. 2 இயர்ஸ் முழுசாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 இயர்ஸ் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் 4 மந்த்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 இயர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இயரில் 15%. ஸோ 8000 ரூபாயில் 15% எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ 10%னா 800 ரூபா, ஒரு 5% ஒரு 400 ரூபா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1200. அப்போது 9200. அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 15%. சரிங்களா? 10%னா 920. அதுக்கப்புறம் ஒரு 5% எவ்வளோனா 460 வருமா? ஸோ அப்போ 920 460 ஆட் பண்ணோம்னா 1380. ஸோ 10580 ரூபா 2 வருஷம் முடியும் போது. அடுத்து 4 மந்த்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 4 மந்த்னா 4/12. ஏன்னா 12 எதாவது டிவைட் பண்ணோன்னா 1 இயரில் 12 மந்த் இருக்குது. சரிங்களா? ஸோ 4 மந்த்து கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை அடித்தோம்னா 1/3. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 15% இருக்குல்ல, அதை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணால் 5%. ஸோ அப்போ இந்த 4 மாதத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும்னா ஒரு 5% ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இது கூட ஒரு 5% ஆட் பண்ணணும். சரிங்களா? இதில் 10%னா 1058. அதில் பாதி எவ்வளவுனா 529. ஸோ 9 0 11 அப்படின்னா 11109. இது வந்து அமௌண்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும்.
அப்போ அமௌண்ட் வந்து 11,109 சரிங்களா. 11,109லேருந்து 8,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,109 கிடைக்கும். ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of money at 5% per annum for 2 years is 246 சரிங்களா. ஸோ ஏதோ ஒரு சம்திங் அமௌண்ட்டுக்கு 2 இயர்ஸில் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 246 rupees. தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி சேம் சம் ஃபார் 3 years at 6% per annum சரிங்களா. இப்போ 2 இயர்ஸில் நமக்கு 5% அந்த 246ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ நம்ம இனிஷியலில் 100% வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இயர் முடியும் போது என்ன ஆகுனா 5% ஆட் ஆகுமா. அப்போ இது கூட ஒரு 5% ஆட் பண்ணால் 105%. செகண்ட் இயருக்கு ஒரு 5% ஆட் ஆகுமா. இதோட 5% எவ்வளோனா 10% 10.5 அதில் பாதி வந்து 5.25. ஸோ அப்போது 110.25%. இதில் 100%ங்கிறது பிரின்சிபல், ரிமைனிங் இருக்கக்கூடிய 10.25%ங்கிறது இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இது 246 rupees. அப்போது 10.25% ஈக்குவல் டு 246 rupees. அவங்க என்ன கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 இயர்ஸுக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ கிடைக்கும் சரிங்களா. 1 இயருக்கு 6%னா 3 இயர்ஸுக்கு 18% சரிங்களா. அப்போது 18%ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ 18% எப்படி கண்டுபிடிக்கலாம். 246 டிவைடட் பை 10.25 இன்ட்டு 18 சரிங்களா. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு 432ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் வச்சு போட பாருங்கள், அதான் கொஞ்சம் ஈஸி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of money for 2 years at 4% per annum is 4 rupees. தி சம் இஸ் சரிங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா. இப்போ 2,500 இருக்கா. எப்பயுமே 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 times அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. இப்போ 2,500 இருக்கா. அதுக்கு ஃபஸ்ட்டு 4%. ஏன்னா இங்கே 4% கொடுத்துருக்காங்க. ஸோ 4% எவ்வளோ வரும். 1%னா 25. அப்போ 4%னா 100. இது ஃபஸ்ட்டு முடிஞ்சதா. அடுத்தது இந்த 100க்கு ஒரு 4% அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. 100ல் 4%ங்கிறது 4. ஓகேவா. அடுத்தது இப்போ 4 வந்துடுச்சு சரிங்களா. ஸோ 4 rupees. அப்போ ஏ தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம வேறு ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 2000 இருக்கா. 2000க்கு 4% சரிங்களா. ஃபஸ்ட்டு 1%னா 20 ரூபாயா. அப்போ 4%னா 80 ரூபாய் சரிங்களா. அடுத்து இந்த 80 ரூபாய்க்கு ஒரு 4% சரிங்களா. ஸோ 1%னா 0.8 தான் கிடைக்கும். அப்போ 4%னா 3.2ன்னு கிடைக்கும். நமக்கு 4 கிடைக்கணும். 4 rupees இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. இந்த 4 rupees கிடைக்கும். ஆனால் நமக்கு 3.2 தான் கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் ஏ தான். சரி, எனக்கு ஃபார்முலா படி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் r/100 ஹோல் பவர் 2 சரிங்களா. டிஃப்ரென்ஸோட வேல்யூ 4 பிரின்சிபல் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதுலேருந்து பிரின்சிபலை கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது 2 இயர்ஸ்னால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூட தப்பாயிடும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 194. ஆண்டுக்கு எத்தனை சதவீத கூட்டு வட்டி வீதத்தில் ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 4 மடங்காகும் சரிங்களா. ஸோ கூட்டு வட்டின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரின்சிபல் வந்து 100ன்னு வச்சுக்கலாமே. கூட்டு வட்டி தான் சரிங்களா. பிரின்சிபலாக 100ன்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ஆகணும்னா 400 ரூபான்னு கிடைக்கணும் சரிங்களா. எத்தனை வருஷத்தில். 2 வருஷத்தில். கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுங்க சரிங்களா. இப்போ 100%னா இது கூட ஃபஸ்ட்டு ஒரு 100% ஆட் பண்ணுங்கள். 100 ரூபாயில் 100% எவ்வளோனோ அதே 100 ரூபா தான். அப்போ எவ்வளோ வரும். 200 ரூபா வரும். இது ஃபஸ்ட் இயர் முடியும் போது அந்த 100 ரூபாங்கிறது 200 ரூபாயாக மாறுது. அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 100%. 200 ரூபாயில் 100% எவ்வளோனா அதே 200 ரூபா தான். அப்போது 400 ரூபா சரிங்களா. அப்போ 100 ரூபாங்கிறது 400 ரூபாயா 4 times மாறிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. சப்போஸ் இப்போ நான் சி எடுத்து செக் பண்ணி பார்க்குறேனே. ஸ்டார்டிங்கில் 100 ரூபான்னு இருக்குது. ஃபஸ்ட் இயரில் 50% ஆட் பண்ணுறேன்.
100 ரூபாயில் 50%ங்கிறது 50 rupees. அப்போ 150 ரூபாயாக மாறும். சரிங்களா? அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 50% ஆட் பண்ணுறேன். 150 ரூபாயில் 50%ங்கிறது எவ்வளோனா 75 ரூபா. ஸோ 225 ரூபா தான் கிடைக்குது. நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னா 400 ரூபாய் கிடைக்கணும். இந்த 100 ரூபாங்கிறது 4 டைமாக மாறி கிடைக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ கிடைக்கல, அப்போ ஆப்ஷன் சி வராது. அந்த மாதிரி நீங்கள் பிடி செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. சரி, கூட்டு வட்டியில் வைக்கப்படும் பணம் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும். சரிங்களா? ஸோ 5 இயர்ஸில் 2 டைம்ஸ் ஆகுது. சரிங்களா? இங்கே வந்து n வேல்யூ, இங்கே நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதே வட்டி விதத்தில் அது 8 மடங்காக எவ்வளோ ஆண்டு ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து அந்த இயரோட ஸ்டார்டிங்கில் என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதோட டேபிள் எழுதணும்னு சொன்னோன்னா, அப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் இருக்குது? 2ன்னு இருக்குது. அந்த 2ஐயே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4 டைம்ஸ். அடுத்து இந்த 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 டைம்ஸ். அடுத்தது 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 டைம்ஸ். அவங்க 8 டைம்ஸ் ஆக எவ்வளோ வருஷம் ஆகும்னு தான் கேட்குறாங்க. அப்போ 8 டைம்ஸ் ஆக 15 இயர்ஸ் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 196. 4 men and 6 women can complete a work in 8 days. சரிங்களா? ஸோ அப்போ 4 men plus 6 women 8 daysனா 1/8. அடுத்தது 3 men and 7 women 10 days. அப்போ 1/10. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, 10 உமன் மட்டும் எவ்வளோ நல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ஈக்குவேஷன் இந்த 2 என்ன பண்ணலாம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் 1-ஐ 3ஆலையும் ஈக்குவேஷன் 2-ஐ 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். 12m plus 18 women equal to 3/8. அடுத்தது ஈக்குவேஷன் 2-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12m plus 28 women equal to 4/10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். எம் வேல்யூவில் கேன்சல் ஆகிடும். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? -10 women equal to இந்த 4 × 10 கேன்சல் பண்ணால் 2/5. அப்போ 3/8 minus 2/5 கிடைக்குமா? இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2/5 -10 women equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -1/40 கிடைக்கும். சரிங்களா? இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ 10 women இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 40 days ஆகும். அந்த 1/40 ரெசிப்ரோக்கல் எடுங்க, உங்களுக்கு 40 கிடைக்கும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 197. ஏ வந்து ஒரு வேலையை 70 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 1/70. அடுத்தது ஏஐ விட பி வந்து 40% வந்து அதிக எஃபிஷியன்சி. அதே வேலையை செய்ய பி எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 40% அதிக எஃபிஷியன்சினா அப்போ 140%. அப்போ 140% ஆஃப் ஏ. சரிங்களா? அப்போது 140/100 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னன்னா 1/70. ஓகேவா? 70 140 அடிச்சோம்னா 2 டைம்ஸ், 2ஐயும் 100 வச்சோம்னா 50. அப்போ 1/50. அப்போ பி வந்து அந்த ஒர்க்கை தனியாக செய்ய 50 days ஆகும். ஓகே, அடுத்தது சுமன் வந்து ஒரு வேலையை 3 daysல முடிக்கிறாங்களா? சரிங்களா? ஸோ சுமன்னா ஏன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து 1/3. அடுத்து சுமதினா பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சுமதி அதே ஒர்க்கை 2 daysல முடிக்கிறாங்க. அப்போ பி ஈக்குவல் டு 1/2. ஸோ ஏவும் பியும் ஒன்றா ஒர்க் பண்ணி 150 rupees வந்து வாங்குறாங்க. அப்போ சுமனோட ஷேர், சுமன்னா ஏவோட ஷேர் எவ்வளோ நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/3 ப்ளஸ் 1/2. எல்சிஎம் என்னன்னா 6 வரும். இங்கே 2, இங்கே 3. அப்போ ரேஷியோ என்னென்னா 2:3. ஏவுக்கு வந்து 2 ஷேர், பிக்கு வந்து 3 ஷேர். சரிங்களா? அப்போ 150 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ எவ்வளோனா 5. அதாவது இந்த 2 + 3 இன்ட்டு ஏவோட ஷேர் தானே தேவை. ஏவோட ஷேர் எவ்வளோனா 2 ஷேர்ஸ். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 30. அப்போ 30 இன்ட்டு 2ஓட வேல்யூ 60 rupees. ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 199. சரிங்களா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், இது MDH மெத்தட். சரிங்களா? 6 மணி நேரம் வேலை செய்யும் 12 குழாய்கள் 15 நாட்களில் முழுமையாக நிரம்பிய நீர்த்தேக்கத்தை காலி செய்துவிடும். ஓகேவா? ஸோ அப்போது எம்மோட வேல்யூ என்னென்னா 12. ஏன்னா 12 குழாய்கள் 6 மணி நேரம், டி வேல்யூ 15 ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்யும் எத்தனை குழாய்கள்? அப்போ M2 தான் கேட்குறாங்க. M2 இன்ட்டு
12 into 9 சரிங்களா. ஸோ m2 equal to 12 6 15 divided by 12 into 9. ஸோ 12 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 times, இங்கே 2 times, 3 5 கேன்சல் இங்கே 5. அப்போ 2 into 5 எவ்வளோனா 10. அப்போது 10 குழாய்கள் தேவை. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 200. இதுவும் வந்து MDH தான். 6 மணி நேரம் வரைக்கும் 12 தச்சர்களா. ஸோ M1ஓட வேல்யூ 12, 240 நாட்கள் அப்படின்னா D1 240 இன்ட்டு H1ஓட வேல்யூ 6, 460 நாட்கார்களை உருவாக்குறாங்களாம். அப்போது ஒர்க் 1 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த கொஸ்டினில் தான் MDHW எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அடுத்தது M2ஓட வேல்யூ 18, D2ஓட வேல்யூ 36, H2ஓட வேல்யூ 8 டிவைடட் பை. ஸோ எவ்வளோ நாட்களை உருவாக்கலாம் W2 தான் கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ W2 ஈக்குவல் டு 12 into 18 into 36 into 8 into 460 divided by 12 into 240 into 6 சரிங்களா. ஸோ கேன்சல் பண்ணலாமா. 6 36 கேன்சல் பண்ணலாம் 6 டைம்ஸ். இந்த 16 2 கேன்சல் பண்ணால் 2, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 18 கேன்சல் பண்ணால் 4, இந்த 4 24 கேன்சல் பண்ணால் 6, 6 18 கேன்சல் பண்ணால் 3. அப்போ 3 into 46 மட்டும் இருக்குது சரிங்களா. அப்போ 3 into 46ஓட வேல்யூ என்ன வரும் 120 138ன்னு வரும் சரிங்களா. ஆப்ஷன் சி. ஓகே அவ்வளோதான். 26வது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 25 மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸை நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் 27வது டெஸ்ட்டோட கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.